இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா நம்ம தினசரி வேலைக்கிழமை ஒவ்வொரு பெண்களோட வாழ்க்கை வரலாறு பார்த்துருக்கோம் சாதனை பண்ணு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து அன்னை சாரதா தேவி அம்மையாரை பற்றி நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து 1853ஆம் ஆண்டில் வந்து கொல்கத்தாவில் உள்ள ஜெயராம் பாடி அப்படிங்கிற ஊரில் பிறந்துட்டாங்க. அவங்க அவங்க அப்பா பேர் வந்து ராமச்சந்திர முகர்ஜி, அம்மா பேர் வந்து ஷியாமல சுந்தரி தேவி. அவங்களுக்கு வந்து முதல் குழந்தையாக வந்து அம்மா பிறந்திருக்காங்க. தம்பி தங்கச்சி அவங்களெல்லாம் சின்ன வயசுலேயே நல்லா பார்த்துக்கிறது, சோறு கொடுக்குறது. அப்பா வந்து வயல் வேலை, கிராமம் சைடாக அப்பா வயலுக்கு சாப்பாடு கொண்டு போகிறது, கூட வேலை பார்க்குறதுக்கு சாப்பாடு கொண்டு போகிறது, இதுதான் அவங்களோட இளமை காலமாக இருந்துச்சு. இப்போ வந்து அன்னைக்கு வந்து 5 வயசு இருக்கும்போதே திருமணம் முடிஞ்சிச்சு. அப்போது அன்னையோட கணவர் வந்து ராமகிருஷ்ணருக்கு வயசு என்னென்னா 23 வயசு. இவங்க கல்யாணம் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், சிறிய வயசுலேயே வந்து அன்னை வந்து அங்கே ஒரு சிறப்புமிக்க சிவன் கோவில் இருக்காங்க, எல்லாரும் சாமி கும்பிட போயிருக்காங்க. அப்போ போகும்போது வந்து சின்ன வயசில் பாட்டி வந்து சாரதா தேவியை மடியில் தூக்கி வச்சுட்டு நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னை வந்து அங்கே வந்து ராமகிருஷ்ணர் வந்து காளி கோயில் பூசாரி, அவரை பார்த்து இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னோடனே அவங்களுக்கு என்னடா இப்படி கொண்டு இவங்க சொல்லிட்டாங்களேன்னு அந்த பாட்டிக்கு ஏன்டா கேட்டேன்னு ஆகிப்போச்சு. ஆனால் ராமகிருஷ்ணர் வந்து எதுலேயுமே பற்று இல்லாமல் ஒரு மாதிரி பைத்தியம் போல தானாக பேசுறது, தானாக சிரிக்கிறது அப்படியே இருக்காரு. இவருக்கு கல்யாணமும் யாரும் பெண்ணே கொடுக்கவே இல்லை. இவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப பெண் தேடி அழிஞ்சிட்டே இருக்காரு, அழிஞ்சு கிடைக்கவே இல்லை. இப்போ உள்ள காலத்தில் வந்து வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்போ எப்படின்னா வரதட்சணை கொடுத்து பெண்ணை கல்யாணம் சொல்லிட்டோமோ அவங்களுக்கும் பெரிய வசதிகள் இல்லை. அப்போ பொண்ணு தேடிட்டே இருக்கும்போது ராமகிருஷ்ணர் வந்து நமக்கு தெய்வமாக வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களெல்லாம் அவரை சொல்லியிருக்காரு வந்து எனக்காக பிறந்த பொண்ணு வந்து ஜெயராம்பாடியில் வளர்ந்துருக்கா, அவளை போய் கேளுங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களே அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவே அங்கே போய் கேட்டிருக்காங்க. அப்போது அன்னைக்கு வந்து 5 வயசு, இவருக்கு வந்து 23 வயசு. அப்போ போல இவங்க திருமண வாழ்க்கை நடந்துச்சு. திருமண வாழ்க்கை நடந்தால் அந்த காலத்தில் வந்து கல்யாணம் முடிஞ்சதுன்னா பெண் வந்து பெரிய பிள்ளை ஆகிற மாதிரி அம்மா வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய பிள்ளை ஆனவுடனே கணவர் வீட்டுக்கு வருவாங்க. அப்போது இவங்க இளமை காலம் அவங்க அம்மா வீட்லேயும் இவங்க அவங்க வீட்லேயுமே இருந்தாங்க. இப்போ இந்த இடைப்பட்ட நாட்டில் வந்து ராமகிருஷ்ணர் வந்து அதிகமாக பக்தி, கடவுள் நம்பிக்கை உள்ளவர், சிறப்பான கருத்துக்களை சொல்கிறது, பக்தி அப்படியே அவர் வாழ்க்கை ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு கரெக்டாக 18 வயசு இருக்கும்போது வந்து நம்ம கணவரோட சேர்த்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தனக்கு பேச ஒரு மாதிரி தன்னோட தோழி மூலியமாக தன்னோட அப்பாட்ட சொல்கிறாங்க, என்னோட கணவரை பார்க்கணும், அவர் கூட வாழணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் தந்தை நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நடைப்பயணமாக போயிட்டுருக்காங்க. அப்போது நடைப்பயணம்னா ரொம்ப நடைப்பயணம், ரொம்ப மேலும் நடந்தே போகிறாங்க. அன்னைக்கு வந்து களைப்பாகி காய்ச்சல் வருது. காய்ச்சல் வந்தோடனே அன்னையோட அப்பா வந்து ஒரு சத்திரத்தில் வந்து அன்னையை படுக்க வச்சுருக்காங்க. படுக்கும்போது அன்னை கனவுல வந்து கருமையான நேரத்தில் ஒரு பெண் வராங்க. பெண் வந்து கனவுல வந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து என்னோட கணவரை பார்க்க போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது அன்னை வந்து இந்த கனவுல வந்த பெண் வந்து தலையை நல்லா வருடி விட்டுட்டு நீ வந்து உன் கணவரோட சேர்ந்து வாங்க, அவரை நான் நல்லா பாதுகாத்து வச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு மறந்துட்டாங்க. இது அன்னையோட வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையான காட்சின்னா இதை சொல்லலாம். அப்போ அன்னை வந்து அவங்கள ஒரு காளி தேவி வடிவமாக தான் பார்த்தாங்க. பார்த்து அதுக்கு பிறகு கணவரோட வந்து 1872 முதல்ல 1885 வரைக்கும் 13 ஆண்டுகள் தட்சிணாவில் தங்கி காளி கோவிலில் வந்து 2 பேரும் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் இல்லறத்துலேயே துறவு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இவங்க தங்களுக்கும் குழந்தை பெற்றுக்கல. இப்போ வந்து கல்யாணம் முடியாதவங்க தான் வந்து துறவு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற நிலையை மாற்றி இவங்க இருவருமே வந்து துறவு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. வாழ்ந்து அன்னை வந்து தனக்குன்னு ஒரு குழந்தை பெற்றுக்கிடலை, ஏன்னா துறவு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறது வைக்கிறது, இவருக்கு பணிவிடை செய்வது, இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து அன்னையோட அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்மளோட பிள்ளைக்கு வந்து ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது. ராமகிருஷ்ணர் சொன்னாராம், உங்கள் பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இவங்க வந்து பின்னாடி இவங்க எல்லாருமே அன்னைன்னு அழைக்கிற மாதிரி இவளுக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு பதவி கிடைக்கும், பெரிய எல்லாராலையும் பாராட்டப்படுவா அப்படின்னு ராமகிருஷ்ணருக்கு வந்து அப்பவே தோணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது வந்து ராமகிருஷ்ணருக்கு வந்து தொண்டையில் வந்து கேன்சர் இருந்தது. அவங்க வந்து வெளி மாநிலங்களை கொண்டு போய் இவருக்கு சிகிச்சைக்காக பார்த்துட்டாங்க. அப்போ போல் வந்து அந்த நிறைய ஆண்கள் மட்டுமே தங்கக்கூடிய இடம் தான் அங்கே இருந்துச்சு. அப்போ அன்னை வந்து அதில் தங்குவாங்களா என்னன்னு தெரியாமல் சீரர் கேட்கும்போது அன்னை ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கா, நீங்கள் அன்னைகிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொன்னேன்.
அதிகாலை 2 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாரும் எந்திரிக்க நோட்டி குளித்து மேலே ஒரு அறை இருக்குமா, அங்கே போய் ராமகிருஷ்ணருக்கு தேவையான சமையல்களை சமைச்சு கொடுக்குறது, பத்திய உணவை செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ராமகிருஷ்ணரை நல்லபடியாக கவனித்து வந்துட்டு இருக்காங்க. கவனித்து வந்துட்டு இருக்கும்போது அப்படி இருந்தும் ராமகிருஷ்ணனோட வியாதிகள் வந்து குணமாகணும்னா அப்போ இந்த மருத்துவர்கள்லாம் வந்து வேற ஒரு கிராமத்துக்கு போய் இந்த காற்று உங்களுக்கு பிடிக்கலன்னு மாற்றி ஒரு கிராமத்துக்கு போனாங்க. கிராமத்தில் போய் அவர் படுத்துருக்கும்போது ராமகிருஷ்ணனோட சீடர்கள் வந்து பேரிச்சம் தேன் குடிக்கிறதுக்காண்டி ஒரு மரத்தில் பேரிச்சம் தேன் குடிக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. ராமகிருஷ்ணர் வந்து படுத்திருந்தவர் வந்து டக்குன்னு எந்திரிச்சு போய் அங்கே போய் அந்த ஒரு போயிட்டு எந்திரிச்சு வந்தோன்னே இதை வந்து அண்ணா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இவர் எதிர்க்கவே முடியாமல் இருக்காரு, எப்படி இவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் பண்ண ராமகிருஷ்ணன் கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ எதையோ பார்த்துருப்பா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீ என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் நினச்சா நீங்களே உயிர் திறந்து வந்துக்கிற முடியும், ஆனால் வந்து நீங்கள் அதை நினைக்கல என்னன்னு சொல்லணும்னா இப்போ ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு அந்த பேரிச்சம் மரத்தில் வந்து பெரிய பாம்பு இருந்தது, அது அவர்கள் வந்து கொண்டுடக்கூடாதுக்காண்டி நான் அதை தடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்தி இருந்துமே இவர் தன்னை காப்பாற்றிக்க நினைக்கல அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. அப்போ அன்னைக்கு வந்து ராமகிருஷ்ணர் என்ன சொன்னாரா, நான் இல்லாட்டாலுமே என்னோட பணிகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செய்யணும். இது வந்து எல்லா மதத்தாலுமே அன்னை வந்து எல்லா மதம் கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அன்னை மேலே ஈடுபாடாக இருந்தாங்க. அவங்க மதத்துக்குள்ளே போய் கருத்து சொல்லி அவங்களுக்கு நல்லா எடுத்து எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லும்போது ராமகிருஷ்ணர் வந்து இறந்துட்டார். ராமகிருஷ்ணர் இறந்த உடனே 1886 வந்து குருதேவர் இறந்தார். இறந்த உடனே அன்னைக்கு ரொம்ப மன உளைச்சலாகி ஆன்மீக சுற்றுப்பயணம் அங்கேருந்து போயிருக்காங்க. அங்கேருந்து போய் அதுக்கு பிறகு இவங்களே தனியாக மனம் ஆரம்பித்து நிறைய சொற்பொழிகள் பேசுகிறது, ஏழைங்களுக்கு உதவி செய்கிறது, நிறைய நன்மைகள். இவங்களோட சீடர் தான் நம்ம விவேகானந்தர் சொல்லலாம். விவேகானந்தர் வந்து நம்ம நாட்டு கொள்கைகளை வந்து வெளிநாட்டுக்கு பறக்க போகும்போது அன்னைக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. சிறந்த ஞானம், சிறந்த ஒரு அமைதி, பொறுமை, எல்லாத்தையும் வந்து பணிவாக பேசுறது. அன்னை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து மன அமைதி வேணும்னா குறைகளை வந்து மற்றவங்க தேடாதீங்க, நம்மகிட்ட தான் நம்ம குறைய படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிறப்பான வாழ்க்கை நடந்துட்டாங்க. அன்னை கரெக்டாக 66 வயசில் மலேரியா நோய் வந்தோடனே அந்த காலத்தில் அந்த நோய்க்கு மறந்துஇல்லை. அப்போ வந்து நிறைய எத்தனையோ சேவைகள் செய்த அன்னை வந்து தன்னோட 66 வயசில் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ பொறுமை, அமைதி, ஒரு தெய்வீகம், ஒரு தெய்வமாகவே வாழ்ந்தாங்கன்னா அது நம்ம அன்னை சாரதா தேவி அம்மையார் தான் சொல்லலாம். ஓகேவா? வணக்கம்.